शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 31 முதற்கொண்டு செப்டம்பர் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஆவணி 15 முதற்கொண்டு 21 வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிறு முதல் சனி வரை இருக்கக்கூடிய பலன்களை, வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த வாரத்துல என்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராசிக்கு போயிடலாம். இன்றைய வாரம் வளர்பிறை சந்திரனாக கொண்ட வாரம். சந்திரன் அனுராதா நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் அவர் பிரயாணம் செய்ய இருக்கின்றார். 31 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமை துர்காஷ்டமி. நான் விரும்புன்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். துர்காஷ்டமி என்றால் என்னங்கிறதுல முதல்லயே நான் சொல்லி இருக்கின்றேன். பிறகு செப்டம்பர் 1 அதாவது ஆவணி 16 திங்கட்கிழமை கேதாரேஸ்வர விரதம். பிறகு 2/9/2025 செவ்வாய்க்கிழமை ஆவணி 17 கஜலட்சுமி விரதம். பிறகு 3/9/2025 ஆவணி 18 புதன்கிழமை ஏகாதசி. பிறகு 4/9/2025 ஆவணி 19 வியாழக்கிழமை துவாதசியாக வருகிறது. அன்றைக்கு முகூர்த்தம். அன்றைக்கு துவாதசி, உத்தராட்ட நட்சத்திரம், பிறகு சித்தயோகம், 9 to 10 முகூர்த்த நேரம், 10:10 10:23 வரைக்கும் புஷ்கர நவாம்ச முகூர்த்தம். துலா லக்னத்தில் வளர்ப்பறையாக அமைந்திருக்கிறது இந்த முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல வேற சில விஷயங்களும் இருக்கின்றன. அன்றைக்கு குருவனுடைய ஜெயந்தி, அதாவது ப்ரஹஸ்பதியினுடைய ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, பிறகு புவனேஸ்வரி தசமகா வித்யாவில் ஒரு முக்கியமான வித்யா, ஸ்ரீ வித்யா அதிஷ்டாத்திர தேவத்தையாகிய புவனேஸ்வரியினுடைய ஜெயந்தி அன்றைக்கு நள்ளிரவு ஏற்படுகிறது. அன்றைக்கு பக்கத்துல புவனேஸ்வரி அம்பாளுடைய கோயில் இருந்தாலும் அதே போன்று விஷ்ணுனுடைய கோயிலுக்கும் போயிட்டு வருவது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை பண்ணுவது மிகவும் முக்கியமாக பலனை கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் இப்பொழுது குருவும் ராகுவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால குருவனுடைய நட்சத்திரங்களாகிய புனர்வசு, விசாகம், பூர்வ பாத்ரபதம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. நிறைய குழப்பமாக இருக்கிறது. எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கிற போது அன்றைய குரு ஜெயந்தி அன்னைக்கு போய் குருவுக்கு அர்ச்சனை, அதாவது ப்ரஹஸ்பதிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வருவது, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பிறகு 5/9/2025 ஆவணி 20 வெள்ளிக்கிழமை பிரதோஷம். அன்றைக்கு ஓணம் பண்டிகையாக அமைகிறது. ஹயக்ரீவ ஜெயந்தி. படிப்புல யார் யாருக்கெல்லாம் சரியா அமைய மாட்டேங்கிறது, மார்க் வர மாட்டேங்கிறது, என்ன படிக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கிறது. +1 குழந்தைகளுக்கு என்ன செலக்ட் பண்றதுன்னு பசங்களும் குழம்பி, வாத்தியார்களும் குழம்பி, நம்மளும் குழம்பி இருக்கக்கூடிய அவஸ்தையில் இருக்கும்போது ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு ஹயக்ரீவருடைய மந்திரம் சொல்வது, கோயில்களில் ஹயக்ரீவருடைய தரிசனம் செய்து அர்ச்சனை செய்வது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கும். பிசினஸ்ல கூட பார்ட்னர்ஷிப்போடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஹயக்ரீவ ஜெயந்தியினுடைய நன்னாளில் நீங்கள் சென்று உங்களுடைய அர்ச்சனை செய்து வாருங்கள். பிறகு சனிக்கிழமை 6/9/2025 21 ஆவணி அனந்த விரதம். இந்த விரதத்துக்கெல்லாம் நான் முதல்ல விளக்கம் சொல்லி இருக்கின்றேன். மேலும் மேலும் நிறைய, அதாவது பலனுக்கு உடனே போகணும்னு நினைக்கிறதுனால அதை நான் ஸ்கிப் செய்கின்றேன். இந்த வாரம் சந்திராஷ்டமம் என்பது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த வாரம் சந்திராஷ்டமம் என்பது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்றது. அது அப்பொழுது நம்ம பார்ப்போம்.
சரி, இப்ப பலன்களுக்கு போயிடுவோம். முதல்ல வந்து பொதுவான பலன்களை சொல்லிவிடுறேன். பொதுவான பலன்கள்ல காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடத்துல குரு, மிதுனத்துல குரு, புனர்வசு நட்சத்திரத்துல. 4ஆம் இடம் அதாவது கடகத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறார். 5ஆம் இடம் என்கின்ற சிம்மத்தில் வந்து புதனும் சூரியனும் கேதுவும் இருக்க, 6ஆம் இடமாகிய கன்னியில் செவ்வாய் இருக்க, 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் நீச்சமாக சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் வந்து நீச்சமாக விருச்சிகத்தில் இருக்க, அடுத்த 2 நாட்கள் வந்து தனுரில் இருந்து, பிறகு மகரத்தில் 3 நாட்கள் இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் அவர் வளர்ப்பறையாகவே இருக்கின்றார். பிறகு 11இல் ராகு குருவனுடைய நட்சத்திரத்துல நட்சத்திர பரிவர்த்தனையுடன் இருக்கிறார். 12இல் அதாவது மீனத்தில் வந்து சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார். இதுதான் பொதுவான கிரக அமைப்புகள். இதுல புதாதித்ய யோகம் இருக்கிறது. பிறகு நமக்கு வந்து செவ்வாய் சனியினுடைய யோகம் இருக்கிறது. அதாவது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நேர் வீடுகள்ல இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய யோகம். பிறகு குரு மற்றும் ராகுனுடைய நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. சரி, இதுல முக்கியமாக வாகனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்ய வேண்டும். முக்கியமான வாகனங்களில் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்யணும். சில பேருக்கு வந்து வண்டி புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிறகு குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல கேதுவும் சூரியனும் புதனும் 5ஆம் இடத்துல சிம்மத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பிறகு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து சனி பார்க்க இருக்கிறதுனால சகோதர உறவுகளுடன் இன்னும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகோதர உறவு மட்டும் இல்லை, வெளியூர்களில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஆரோக்கியக்கேடுகள் வயிற்று கோளாறுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. 3ஆம் இடத்துல குரு வந்து மிதுனத்துல புனர்வசத்துல நட்சத்திர பரிவர்த்தி ஆயிருக்கிறதுனால கேம்பிளிங்ல லாபம் உண்டு, அதே மாதிரி குழப்பமும் உண்டு. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குருவனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ராகு என்பது ஆர்திரா, சுவாதி, பிறகு சதபிஷா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து வரவு உண்டு, பண வரவு உண்டு. இது பொதுவான ஒரு அமைப்பா இருந்தது. பிறகு சனியினுடைய வக்கரத்தினால வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள்ல வந்து, அதாவது ரொம்ப நாள் தேங்கி கொண்டிருந்த அந்த வழக்குகள் ஆகட்டும், அதாவது லீகலி என்ன இஷ்யூ இருந்தாலும், அதாவது ஒரு குடியுரிமை அப்படிங்கிறதும் லீகல் தான், அந்த இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக தீர்வுகள் கிடைக்கும். இது பொதுவான பலன். பிறகு காதல் விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய முடிவுகளில் வந்து கொஞ்சம் நம்ம அதாவது டிஸ்கஷன் பண்ணி எந்த செலவா இருந்தாலும் அடி எடுத்து வைப்பது நல்லது, அல்லது செலவுகளை அதிகமாக இழுத்து விட்டுவிடும். அதுதான் இப்போதைய நிலை. சரி, இப்போ வந்து தனித்தனியாக பலன்களை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகமும், பிறகு உங்களுக்கு முதல் 2 நாள் அன்றி, அதாவது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து அஷ்டமத்துல தான் இருக்கிறார். அஸ்வினிக்கும் பரணிக்கும் அன்றைக்கு முதல் நாளே வந்து அவர் வந்து அஷ்டமத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது முதல் 2 நாட்களை விட்டுடுங்க. முதல் 2 நாட்களை விட்டுட்டோம்னா மேஷராசி அன்பர்கள் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல போட்டி, பெட்டிங், கேம்பிளிங் இதுல எல்லாத்துலயும் பணம் வரும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்லயும் கொஞ்சம் பாசிட்டிவான நல்லாவே லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. காதல் விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தலை காதல் அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது. சகோதர விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட விளையாட்டு வீரர்கள் வந்து வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் போய் மேஷராசி அன்பர்கள், அதிலும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து நல்ல போட்டியில் ஜெயித்து வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிசினஸ்மேன் அவர்களுக்கு வந்து முதல் 2 நாட்களை விட்டுட்டோம்னாக்கா அவர்களுக்கு முக்கியமாக தகவல் தொடர்பு, பிறகு கூட்ஸ் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது. கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் நீங்க பொறுமையை வாசிக்கிறது, தன்னுடைய பாஸோ அல்லது தனக்கு கீழே இருப்பவர்களோ அல்லது தனக்கு சகமாக வேலை செய்பவர்களிடமோ நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. அவர்கள் வந்து வம்பாக வந்து பிரச்சனை செய்தாலும் நம்ம வந்து பேசாம, அதாவது கண்டும் காணாத மாதிரி போய்விடுவது நல்லது. அது பெரிதாக வளருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
வயிற்று உபாதைகள்ல இருந்து கொஞ்சம் நம்ம பார்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். வெளியூர்ல போகும்போது வயிற்று உபாதைகளை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். முக்கியமாக முதல் 2 நாட்கள் நம்ம அஸ்வினி பரணி கிருத்திகா 3 நட்சத்திரத்து அன்பர்களுக்கும் சந்திராஷ்டமத்தினுடைய விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, வாகனங்களில் நீங்க உங்களுடைய டிரைவிங்லோ உங்களுடைய ரைடிங்லோ 2 வீலரா இருந்தாலும் சரி 4 வீலரா இருந்தாலும் ஈவன் சைக்கிளாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்து போக வேண்டியது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டியது. திருமணத்திற்கு பெண் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது அப்படிங்கிறது சொந்தத்திலேயே அல்லது தெரிந்த வட்டாரங்களிலேயே ஏற்கனவே அறிந்த நபர்களுடன் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரொம்ப நல்லாவே இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் நான் மேல் படிப்பு படிக்கணுங்கிறதுக்கு இது சரியான சான்ஸ். இப்போ நீங்க முடிவு பண்ணணும். இப்போ நான் +2 முடிக்க போறேன், அடுத்தது மேற்படிப்புக்கு வெளிநாடு போகலாமா? தாராளமா போகலாம். நார்த் இந்தியாவுக்கு போகலாம். நார்த் இந்தியா அப்படின்னா டெல்லி அந்த மாதிரி போகலாம். இல்லை நான் மும்பை இந்த மாதிரி மேற்கு இந்தியாவுக்கு நான் போக போறேன் அப்படின்னாக்கா, முக்கியமாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக ஐஐடி மும்பை இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வடக்கு மேற்கு இந்த பகுதியில் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய, அதாவது படிப்புக்காக செல்ல வேண்டிய அமைப்புகள் இருக்கின்றன. புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். பிறகு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் முதல் 2 நாட்களுக்கு அப்புறம் அது சரி செய்யப்பட்டுவிடும். அதாவது சுக்கிரன் 4ஆம் இடத்துல சந்திரனுடைய ராசியில, சந்திரன் விருச்சிகத்துல நீச்சமாக இருக்கிறது, அதனுடைய ராசி 6ஆம் இடத்துல இருக்கிறது. இருப்பிடத்துல இப்பொழுதைக்கு மராமத்து வேலைகள் ஆரம்பிக்க வேண்டாம். உங்க வீட்டுல ஏதாவது நான் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னாக்கா வேண்டாம். முக்கியமாக மரம் வெட்டுவது, கிணறு தோண்டுவது, இந்த விஷயங்கள் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. அப்படிதான் நம்ம பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னாக்கா புதன் வியாழன் வெள்ளியில நம்ம செய்து கொள்ளலாம். ஆனாலும் கூட மராமத்து வேலையை இந்த வாரம் முழுமையாக தள்ளி போடுவதுதான் நல்லது. ஏன்னா அது நீண்டுகிட்டே போகும், செலவு ரொம்ப எடுத்து வைக்கும். ஆக இந்த மேடராசிக்காரர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான புதுமையை புகுத்தக்கூடிய, அதே போன்று வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களிலிருந்து லாபமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக அவர்களுடைய விளையாட்டில் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதிர்ஷ்டகரமான வாரம். மேடராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது மாரியம்மன் அல்லது காளியம்மன். இந்த தேவதைகளை வழிபடும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற கண்டேஜியஸ் அல்லது வயிற்று உபாதைகள் அலர்ஜிகள் குறைகின்றன. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான வழி வந்திருக்கு. திடீரென்று ஒரு நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல விதமான பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் வரும். அதாவது குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறது உங்களுக்கு லாபமே. வெளியூர் பிரயாணமா, பிசினஸ் நிமித்தமா, ஒர்க் நிமித்தமா, ஆன் சைட்டா கிளம்பிடுங்க. அதே போன்று பெண்களால் அது அம்மாவா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அதாவது வாழ்க்கை துணையாக இருக்கலாம். இவர்களின் மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கிறது. ஆனால் அவர்களை திட்டிடக்கூடாது. நம்ம சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கின்றார் அப்படிங்கிறது, ஏன்னா சந்திரன் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது பெண்கள் விஷயத்துல நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போனோம்னா கண்டிப்பாக அவர்களால் நன்மை நமக்கு இருக்கிறது. மூத்த சகோதரன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இளைய சகோதரி நிறைய நன்மையை அவர்கள் மூலமாக நன்மை நடக்கும். பிறகு 4ஆம் இடத்துல புதன், சூரியன், கேது இவர்கள் எல்லாமே மகா பூர்வ பால்குனியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது என்னத்தை காண்பிக்கிறது அப்படின்னாக்கா, இருப்பிடத்துல ஏதோ ஒரு அசௌகரியம். நீங்க அது வசிப்பிடமாக இருக்கலாம், அல்லது ஆபீஸ்ல நீங்க உட்கார இடமா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது உங்களுடைய ரூம்ல கேபின்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அங்கு ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத குறிக்கிறது. புதன் ரொம்ப குறைவான நட்சத்திர அதாவது டிகிரியில இருக்கிறார். அப்படிங்கும்போது ராகுனுடைய பார்வையும் ட்ரேடிங்ல உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு லாபகரமான வாரம். விளையாட்டு வீரர்களுக்கு சரியான போட்டியில ஜெயித்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் 2 நாட்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிநாடுகள்ல அல்லது வெளியூர்ல போயிட்டு இந்த சோடா போன்ற கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இதை அவாய்ட் பண்றது நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்குண்டான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது லவ் ப்ரப்போசல் இப்பொழுதைக்கு வேண்டாம். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. பிறகு
புதிதாக நம்ம வந்து நட்பு வட்டாரங்கள்ல வந்து பெண்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய விரும்பின விஷயத்துல நீங்கள் சாதிப்பீர்கள். அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அவசியம். தனக்கு வந்து இந்த யூரினேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சுத்தமான நீர், எங்க போனாலும் சுத்தமான நீரை குடியுங்கள். உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி திங்கட்கிழமை பரணி கிருத்திகா இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமமாக வருகிறது. பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பெண்களை திட்டாம இருந்தாலே போதும், இது ஒன்றும் பாதிக்காது நம்மளை. பிறகு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமத்துல நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் மூலமாக அல்லது உங்களுக்கு ப்ரமோஷன் விஷயங்கள் இதெல்லாமே நல்லா கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குருவனுடைய வீட்டுல வந்து சந்திரன் இருக்க, அதை வந்து குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வந்து சந்திராஷ்டமம் வந்து பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஒரு சந்திராஷ்டமமே. ஆனா இதுல எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, இந்த மூலான்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுல போய் அவர் உட்கார்ந்துருவார். அப்படிங்கும்போது அங்க கேத்துவனுடைய விஷயம் இருக்கிறது. அதனாலதான் சூரியனுடைய அர்ச்சனை பண்ண சொன்னேன். அதுல வந்து அது பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். மூத்த சகோதரர்கிட்ட கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு தாத்தா பாட்டி இவர்களுடைய வரவு, இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும், உங்களுக்கு ஒரு உதவி, பினான்சியலா உங்களுக்கு உதவி, நண்பன் மூலமாகவோ அல்லது தாத்தா பாட்டி இந்த மாதிரியான வயதான உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. பிறகு பேங்க் செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு இது வந்து ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். அப்புறம் பிசினஸ் மேனுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த வெளியூராக இருந்தாலும் நீங்களே போங்க, நீங்கள் சாதித்து வருவீர்கள். பணம், வெளியூர் பணம் உங்களுக்கு நன்கு கிடைக்கும். அதாவது வரவுக்கு உண்டான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகையாகாது. குடும்பத்தில் சந்தோஷம் மேலோங்கியே இருக்க வேண்டும், மேலோங்கியே இருக்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், ஆக்சுவலி சொல்ல போனா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகஷிரா, ஆர்திரா, புனர்வசு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர்கள் வந்து சங்கடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து வெளியூரில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான சங்கடங்கள், அதாவது ஒண்ணு போனா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி மன சங்கடப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், பிறகு சந்திரன் வந்து அதாவது ஞாயிறு திங்கள்ல இருந்து பிறகு செவ்வாய், புதன், வியாழன் வந்து அவர் நேரா குருவனுடைய பார்வைக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நன்கு குறைந்து வருமானத்துக்கு, அதாவது மனக்குறைகள், கவலைகள் தீர்ந்து வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடுகளும், பிறகு திருமணத்துக்கு உண்டான அமைப்புகளும் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேறு வீடு மாற வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல வீடு கிடைக்கக்கூடிய யோகம். பிறகு மாணவர்களுக்கு வந்து முக்கியமாக இந்த இன்ஜினியரிங், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், பிறகு வந்து டாக்டரேட் பண்ணக்கூடியவர்கள், பிறகு மெடிக்கல்ல வந்து நான் வந்து என்ன வந்து மெடிக்கல் சயின்ஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவர்கள், பிறகு பிஹெச்டி பண்ணுகின்றவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த குருவனுடைய அமைப்பும், அதுல இருந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பும், பிறகு அதுல இருந்து கேந்திரத்தில் கஜகேசரியாக செவ்வாய், புதன், வியாழனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பும் இந்த வாரத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சாதிப்பை, அதாவது சாதனையை நீங்கள் நிரூபிப்பீர்கள், நிலைநாட்டுவீர்கள் என்பதில் குறையில்லை. முயற்சியில் வந்து நிறைய முயற்சி உண்டு, பலன் உண்டு. கொஞ்சம் வந்து வைத்தியத்துக்கும் செலவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தேக்க நிலை, பிசினஸ்ல இருந்த தேக்க நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கணவன் மனைவியினுடைய உறவுல நல்ல ஒரு முன்னேற்றம், அப்பாவினுடைய சொந்தமான ஒரு 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 பிரியம், அதனால் ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல ஒரு லாபமும், பிறகு மூத்த சகோதரன் மூலமாக நமக்கு ஒரு வருமானமும், அதாவது ஒரு வருமானம்னாக்க ஒரு பதவியோ அல்லது ஒரு கௌரவமோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து குரு அவ்வளவு ஒன்றும் நல்லவர் இல்லை, கேந்திராதிபதி, அவ்வளவுதான். ஒரு கேந்திராதிபதி திருக்கோணத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சில லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நம்ம சிவனுடைய வழிபாடு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரியான பலனை, நல்ல பலனை கொடுக்கும். இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டா, உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய கௌரவமும், உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல உங்களுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றமும், பிசினஸ்மேன், எல்லா விதமான பிசினஸ்மேனுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
பிறகு திருமணம் வந்து உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு, காதல் வந்து மலரக்கூடிய அமைப்பு, காதல் வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து உங்களுடன் வேலை செய்தவர்களே வந்து உங்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். நம்மளுக்கு தெரிந்தவர்கள் வந்து வாழ்க்கை துணையாக மாறுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமே. பிறகு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏனென்றால் 3ஆம் இடத்துல சிம்மத்துல சூரியன், கேது, புதனும் ராகுவனுடைய அந்த அந்த 180 டிகிரியில் இருக்கக்கூடிய அமைப்பும், பிறகு சனியினுடைய பார்வை பெற்ற செவ்வாயும் லாபாதிபதி இல்லையா, கண்டிப்பாக திரைத்துறையில் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும், அதாவது வந்து எக்ஸப்ட் டெக்னிக்கல் சைடு, கேமரா அந்த மாதிரியான டெக்னிக்கல் சைடை விட்டுட்டு அது நீங்க மற்ற எல்லா கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள், பிறகு மியூசிக் டைரக்டர்ஸ், நடிகர்கள், அதுலேயும் குறிப்பாக காமெடி நடிகர்களுக்கெல்லாம் நிறைய ஒரு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதிதாக நான் படிச்சு முடிச்சிட்டேன், வேலை என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வீடுகளில் வந்து கொஞ்சம் மராமத்து வேலைகளை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். பிறகு வந்து முக்கியமாக இந்த வாரம் வந்து முதல் 2 நாட்கள், அதாவது ஞாயிறு, திங்கள், இந்த 2 நாட்கள்ல லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேண்டாம். வண்டி இந்த வாரம் வாங்க வேண்டாம். வாகனங்கள் வாங்கணும்னா இந்த வாரம் நாம் தவிர்ப்பது நல்லது. அப்படிதான் நான் வாகனம் வாங்கியே ஆகணும்னாக்கா இந்த வாரம் நான் சொன்ன வியாழக்கிழமை நம்ம வந்து வாகனங்கள் வாங்கி கொள்வது உத்தமமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவனுடைய உபாசனை, சிவ வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் வந்து மேன்மையான வாரமாகவும் பிறகு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இருக்கின்றது. ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதியே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். 4ஆம் தேதி வந்து மிருகசிரா, திருவாதிரை. இந்த மிருகசிரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து லேண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது 4ஆம் தேதி. ஆர்திரா நட்சத்திரம் வந்து 2 நாட்களும் வருது, 4, 5 இந்த 2 நாட்களுக்கும் வருது. இந்த ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் பார்க்க போவது, மாப்பிள்ளை பார்க்க போவது, பிறகு ப்ரப்போஸ் பண்ணுவது, பிறகு வண்டி வாகனங்கள் எடுத்துக்கிட்டு சுத்துறது, இதை அவாய்ட் பண்ண வேண்டும். பிறகு புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இந்த புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புனர்வசு நட்சத்திரத்துல இருந்து ராகுவோட வந்து பண்ணியிருக்கிறதுனால பெரிய பெரிய பிசினஸ் டீலிங்கை நம்ம இது பண்ணிடலாம். அன்னைக்கு வந்து நீங்க ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த நாள், சுவாமிஜி இதெல்லாம் பிசினஸ், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது சுவாமிஜி அப்படின்னாக்கா, சரி அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்கள் உங்களுடைய பையில வந்து தர்பையை எடுத்துக்கொண்டு போங்கள். இது வந்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தர்பைக்கு அவ்வளவு சக்தி இருக்காது. கிரகணத்தன்று நம்ம வந்து தர்பை தான் போட்டு வைக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அஷ்டமத்துல வந்து சந்திரன் வந்து உட்கார்ந்து அங்கிருந்து அவர் வந்து தன்னுடைய வீட்டையை பார்க்கிறார். அங்க சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் 12க்கு உண்டானவர். அப்படிங்கும்போது அது மட்டுமின்றி அவர் சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது அஷ்டமத்து நட்சத்திரக்காரன் இல்லையா, அஷ்டமத்து சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. அதனால கொஞ்சம் இந்த ஆகாசத்துல போறது, பிறகு வந்து நைட்டு ஜேர்னி பண்றது, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது போதும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல நிறைய வரவுகள் இருக்கின்றன. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு 3 நன்மைகள் வந்து பிரதானமாக பார்க்கிறேன். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கடனை தீர்ப்பதற்குண்டான உபாயம் கிடைக்கும். வேலை கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். வெளி மாநிலங்கள்ல நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் நல்ல விதமாக ஆகி ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் இருக்கும், ஆனால் அதுவும் கூட தீர்ந்து விடும். பிறகு பெண் கிடைக்காம, மாப்பிள்ளை கிடைக்காம திருமணம் ஏற்பாடுகள் வந்து ரொம்ப நாள் தாமதித்தவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கும். கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். கடகராசி அன்பர்கள்ல அதுலேயும் கூட புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அதுலேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியான திடீர்னு ஒரு டக்குன்னு கிடைச்ச ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எங்க? ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலேயும் வந்து ஷேர் மார்க்கெட்ல, அதாவது வந்து நம்ம பேங்கிங் செக்டர்னு சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பேங்கிங் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும். புதன் 1 டிகிரி தான் இருக்கிறார். புதன் வந்து 12க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால ஷேர் மார்க்கெட்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். இந்த ஒரு வாரம் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல பெருசா முடிவுகள் எடுக்காம இருந்தாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, வயிற்று உபாதைகள் இருப்பதற்கு சான்சஸ் உண்டு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
தந்தையினுடைய விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவனுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு சனிக்கிழமை வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கும் புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமமா வராது. அந்த சந்திராஷ்டமத்துல வெளி உணவு சாப்பிடாமல் இருப்பதும், வெளியூர்ல போய் இரவுகள் தங்காம கார்த்தால போனா சாயந்தரம் வந்துடுற மாதிரி பண்ணிட்டாலே போறோம். பிறகு ஏதாவது ஒரு சேவை மையத்துல நீங்க வந்து ஒரு போஸ்ட் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு NGO அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு சேவை மையங்கள்ல உங்களுக்கு ஒரு தலைமை போஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிறகு அரசியல் இருப்பவர்களுக்கு திடீர்னு ஒரு திருப்பு முனை, ஒரு நல்ல விதமான மாற்றம் உங்களுக்கு அதுலயும் போஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. லவ் ப்ரப்போசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது பெண்கள் வந்து ஆண்களிடம் வந்து தன்னுடைய நேசிப்பை, நான் வந்து உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிறத தெரிவிப்பார்கள். ஏன் வந்து பெண்கள் தான் தெரிவிக்கணுமா, ஆண்கள் தெரிவிக்க கூடாது அப்படிலாம் இல்லை. ப்ரப்போசல்ங்கிறது 2 பேரும் சமம் சமம்ன்ட்டு, அப்புறம் 2 பேரும் சமம் தானே. பெண் வந்து தனக்கு விரும்பினா அவங்க வந்து சொல்றதுல என்ன தவறு? அதனால ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்டா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அதை நம்ம பண்ண வேண்டியது. சரி, அடுத்தது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வெளியூருக்கு வெளி மாநிலங்களுக்கோ ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனால் ரொம்ப ஜம்முன்னு வெற்றி அடைந்து வரலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு சின்ன ஒரு விஷயங்கள்ல டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் மேனுக்கு முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சாமானங்கள் விற்பவர்கள், அப்புறம் சிவில் கட்டட அமைப்புகள் கட்டட விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஜம்முன்னு இருக்கிறது. ரொம்ப நல்லபடியான பலன்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. மனசு வந்து கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். முதல் ஒரு நாள் வந்து கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து பெரிய முடிவுகள் எடுக்காம விட்டுட்டோம்னா போதும். மற்றபடி கடக ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும், பிறகு உறவு வரவுங்கிற மாதிரி ஒரு அமைப்பும். விருந்தாளிகள் வீட்டுக்குள் வந்தால் வாய் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பேசணும். ஏன்னா பகல்ல பார்த்து பேசணும், இரவுல அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி நம்ம அவர்களை பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப சின்னது, எல்லாத்துக்கும் காது இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. அதாவது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மட்டைகள் எல்லாத்துக்கும் காது இருக்கிற மாதிரி. அதனால நம்ம யாருக்கிட்டையாவது வந்து சொல்லிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு பார்த்தா அவங்களுக்கும் நெருங்கின சம்பந்தம் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும் பார்ட்னர். அப்படிங்கும்போது நம்ம யாரை பத்தியும் ஒன்றும் பேசிடாம இருந்தாலே போறோம். அதுல தனியார் வேலையில செய்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கிறேன். அதுலேயும் கூட ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், அப்புறம் ஐடியில் இருப்பவர்கள், இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் இருப்பவர்கள், பிறகு நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்துல வந்து ஒரு பெரிய விஷயங்கள்ல தடைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு ரொம்ப நன்மையாகவே இருக்கிறது. வார்த்தைகளை நம்ம அளந்து பேச வேண்டும். பிறகு கண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க எண்ணெய் விட்டுறதோ அல்லது வந்து ஏதாவது வந்து வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் நீங்களே பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும். அதனால கண்களில் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். ரொம்ப வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது. நான் இரவு வந்து மொபைலை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து தள்ளி அந்த இதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப நேரமா இரவில் வந்து தூங்கிவிட வேண்டும். கண்கள் வந்து ரொம்ப வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். புதன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் டெபாசிட்ஸோ பேங்கிங்கோ இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு செக் எழுதும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம எழுத வேண்டிய அவசியம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு புதிய உறவும் அதே போல திருமண ஏற்பாடுகளும் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நன்மை இருக்கிறது. இந்த வாரமானது கிட்டத்தட்ட லக்ஷ்மிகரமான வாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனும் சூரியனும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை மிகுந்த வாரம். கொஞ்சம் அதீதமாவே கொஞ்சம் ஓவர் டோஸா இருப்போம் நம்ம. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்போம். அதனால சில இடத்துல மாட்டிக்கிட்டு முழிப்போம். வார்த்தைகளை விட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து யாரையாவது வந்து தட்டி கொடுக்குறேன்னுங்கிற பெருவில் அவங்கள தூக்கி சொல்லும்போது மற்றவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வந்து சங்கடமாகக்கூடிய சான்சஸ் உண்டு. பொறாமை மிகக்கூடிய உங்களுக்கு இதுதான் இந்த வாரத்துல சேலஞ்ச். ஏன்னா கேத்துவோட சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்போம், அது பல பேருக்கு வைத்தறிச்சலை கிளப்பும். அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்ல போனா 2ஆம் திருமணம் வந்து, அதாவது முதல் திருமணம் வந்து சரியில்லாமல் போய் 2வது திருமணம் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு டக்குன்னு திருமண உறவுகள் வந்து அல்லது ஒருத்தர் நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாவது வந்துடும்.
அதாவது அஷ்டமத்துல சனி இருந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால சில விஷயங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறார். 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே வந்து அவர் வக்கரம் பெற்று இருக்கின்றார். அப்படின்னா சனியினுடைய அந்த ஒரு அமைப்பினால தன்னை விட கொஞ்சம் வயது மூத்த நபர்களுடன் அல்லது பெண்மணிகளுடன் அவர்களுக்கு 2வது திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். சரி, வேற என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னாக்கா, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவர்களுக்கு கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் நல்லபடியாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அது நல்லபடியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிரைவேட்ல வந்து ஒர்க் பண்ணுகின்றவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. பேங்கிங், ஃபினான்ஸ் இதை செய்பவர்களுக்கு ஒரு குருவினுடைய அருளினால், குரு வந்து 5க்கு உண்டானவன் இல்லையா, அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல லாபம் இருக்கிறது. கல்வி சாலைகள் நடத்துபவர்களுக்கும் நல்ல லாபம் இருக்கிறது. புதாதித்ய யோகம் கேத்துவுடன் இருக்கிறதுனால அந்நிய பாஷை பேசி நம்ம வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு இது ஒரு சரியான வசூலை கொடுக்கக்கூடிய, அதாவது நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பேச்சு வழக்குல ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு வந்து குடும்பத்துல சொத்து விஷயங்கள் வந்து நீங்க டீல் பண்றதுக்கு இந்த வாரம் சரியில்லை. சகோதர உறவு கூட பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். அது வந்து என்ன ஆகும்னு கேட்டா நமக்கு வம்பு வந்து பெருசாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பட் முதல் 2 நாட்களுக்கு வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அவாய்ட் பண்ணணும், வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறது அவாய்ட் பண்ண வேண்டும். பிறகு முக்கியமாக நீங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய அலுவலகத்திலேயோ உங்களுடைய டேபிள், உங்களுக்கான ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க் பிளேஸ்ல ஒரு அம்பாளினுடைய ஒரு போட்டோ வைத்துக் கொள்ளுங்கள். இது என்ன அப்படின்னாக்கா, நிறைய உங்களுக்கு சைட்ல வந்து குழி தோண்டுகிறார்கள் இல்லையா, அவர்களை வந்து அம்பாள் பார்த்துக்கும், அந்த ஒரு சக்தி பார்த்துக்கும். முக்கியமாக வந்து ராகு வந்து 7ஆம் இடத்துல குருவோட பரிவர்த்தனை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து நான் டைவர்ஸ் வாங்கிடுவேன், வேணாம் போ அப்படிங்க, இந்த மாதிரி ஒரு அசால்ட்டான ஒரு வார்த்தைகளை விடக்கூடாது. அது ரொம்ப பாதிப்பை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. சுவாமிஜி பயமுறுத்தாதீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்ம அவேர்ஃபுல்லாக இருந்திருப்போம் இல்லையா. சண்டை வந்தாலும் அப்படியே நைஸாக வந்து வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தால் 6வது சினம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா, அதனால அது ஆயிடும். சரி, பிசினஸ் நிமித்தமாக நான் புதிய முடிவுகள் எடுக்கலாமா அப்படின்னாக்கா இந்த வாரம் உங்களுக்கு வெள்ளி சனி ஆகிய நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம். புதன், அதாவது உங்களுடைய 11க்கு உண்டானவன் வந்து ரொம்ப லெஸ் டிகிரி, ரொம்ப 1 டிகிரியில தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டியது அவசியம், முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் தான் லாபாதிபதி, அதாவது வந்து 2க்கும் சரி 11க்கும் சரி அவர் தான் அதிபதி. அவர் வந்து மகாவில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது வெரி லெஸ் டிகிரி முடிவுகள், வாழ்க்கையை பற்றின முடிவுகள், பிசினஸ் பற்றின பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கணும்னாக்கா நீங்க இந்த வாரத்தினுடைய கடைசியில் எடுப்பது சாலை சிறந்தது. லவ் ப்ரப்போசல் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். அப்புறம் ஃபினான்ஸ் நடத்துபவர்கள், பேங்க் செக்டார்ல இருப்பவர்கள், கல்வி ஸ்தாபனம் வைத்திருப்பவர்கள் எல்லாருக்குமே லாபகரமான வாரம். ஸ்போர்ட்ஸ் நிமித்தமாக அல்லது வேளாண் நிமித்தமாக, அக்ரிகல்ச்சர் விஷயங்கள் நிமித்தமான விஷயங்களை தவிர மற்றவைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பணங்கள் உண்டு. அடுத்த மொழி பேசுபவர்களான நல்ல ஆதாயம் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். புதனுடைய ஒரு நல்ல வலிமை உங்களுக்கு கிடைக்கணும். லாபாதிபதி. கல்வி விஷயங்களில் மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் சூரியன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி, அவர் அங்கேயே இருக்கிறார், ஆனால் அதோட கேத்துவம் இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன். அந்த ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்து முடிவெடுக்கணும். ஏன்னா உங்களுடைய முடிவை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த ஒரு சூழ்நிலை வருவது. நீங்கள் இத்தனை நாள் நான் ஒன்று படிப்பேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் புரியும். ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த வாரம். முதல்ல அதாவது புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம். மாணவ செல்வங்களுக்கு ரீசர்ச் ஓரியன்டாக பண்ணுகின்ற மாணவ செல்வங்கள், கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக ரீசர்ச் பண்ணக்கூடிய பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஆதாயம் உண்டு. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதனால கொஞ்சம் கடுக்கடுப்பாகவே இருக்கும். ஏன்னா 8க்கு உண்டானவன். எதாவது வந்து எதை பண்ணாலும் தவறு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுவும் வந்து வீட்டில் வந்து ரொம்ப நெருங்கினவங்க, அது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பியாக இருக்கலாம். நொச்சுன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. நம்ம ஏதாவது சொன்னால் நம்மளை பிடிச்சிப்பாங்க. அவங்க ஏதோ தவறாக சொல்லிட்டு நம்ம ஏதாவது ரிப்ளை பண்ணோம்னா பக்குன்னு பிடிச்சிப்பாங்க.
இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தானே இருக்கணும். பர்சனாலிட்டி வைஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அதே போல் கொஞ்சம் எரிச்சல் வந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் குருவனுடைய அமைப்பு, பிறகு ராகுனுடைய அமைப்பு, 6ஆம் இடத்து ராகு இல்லையா, உங்களுடைய வெற்றி நிச்சயம். இந்த வாரம் ராகு குருவனுடைய பரிவர்த்தனை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நீங்கள் நிறைய நாட்கள் நிலுவையாக இருந்த வழக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு சண்டையாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நண்பர்களுடன் இருந்த பிணக்காகட்டும், எல்லாமே நீங்கிவிடும். முக்கியமாக பாக்யாதிபதி 11ஆம் இடத்துல ஏறி உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது, வருமானத்துக்கும் அவர் தான் அதிபதி இல்லையா, லாபம் உண்டு. பெண்களால் லாபம் உண்டு. பெண்களால்னாக்கா பெண்களை மதிப்பதினால் உங்களுக்கு லாபம் உண்டு. அதனால பெண்கள்னாக்கா நான் ஸ்ரீவித்யா உபாசகர், பெண்கள்னாக்கா நான் ஸ்ரீவித்யாவினுடைய உபாசகர். அப்படின்னா எல்லாருமே அம்பாள் ஸ்வரூபம் தான். இவன் ஆண்களும் அம்பாள் ஸ்வரூபமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் கன்னிராசி அன்பர்கள், அதாவது பெண்களுக்கு நம்முடைய குழந்தையா இருந்தாலும் அவளுக்கு உகந்தது ஒரு சந்தோஷமா ஒரு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா கூட அதுல நிறைய ஆதாயம் உண்டு. சகோதரிகளுக்கு நல்ல ஒரு ஏதாவது பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும். காதல் மலரும். பிறகு கான்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட் நல்லபடியாக அமையும். கொஞ்சம் செலவாகும், இருந்தாலும் கவர்மெண்ட் மூலமாக தீர்க்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக தேர்ந்துடும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா, அதாவது கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணுபவர்கள் டிரான்ஸ்ஃபர் வேணுமா, இந்த வாரம் அப்ளை பண்ண வேண்டாம். ஏனென்றால் நாம கடுகடுப்புல இருப்போம். நம்ம அதீதமாக, ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது போராடும் குணம் இருக்கும், ஆனா தவறாக முடிவெடுக்க குணமும் சேர்ந்துடும். ஏனென்றால் சூரியனும் ராகும் நேருக்கு நேராக இருக்கிறது. பிறகு புதனும் ஒரு டிகிரியில இருக்கிறார் உங்களுடைய லக்னாதிபதிங்கும் போது நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஒரு இடத்துல நான் மாறப்போறேன், இந்த வீடு எனக்கு பிடிக்கல, மாறப்போறேன், என்னால எவனுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்னு நிறைய வரும். இன்னும் அமைதியா இருங்க. அதாவது நம்ம போராடினா நம்ம வெற்றி நிச்சயம். சம்டைம்ஸ் நம்ம ஜெயிச்சு தோத்துடுவோம். இந்த விஷயத்துல, வேலை மாற்றக்கூடிய விஷயத்துல, வீடு மாற்றக்கூடிய விஷயத்துல இதை பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். சரி, திருமண உறவுகள், திருமணம் ஏற்பாடு நடக்குமா? நல்லபடியா நடக்கும். திருமண ஏற்பாடுகள் நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு டக்குன்னு திருமணமாகி கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பெண்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்க்க இருக்கிறதுனால நம்முடைய சக ஊழியர்கள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட நமக்கு கொஞ்சம் கண்ணியமா, அவர்கள் தவறே பண்ணியிருந்தாலும் கண்டும் காணாத மாதிரி அப்படி கொஞ்சம் அதாவது நிறைய மிரட்டி கொஞ்சமா தண்டனை கொடுத்து அவர்களுக்கு அனுசரணையா நடந்துக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய லாபத்துல பல மடங்கு பெருகும். ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்கள் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலுமே இந்த வாரத்தினுடைய கடைசியில் அவர்களுக்கு லாபம் ரொம்ப அதிகம். அதனால வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். நீங்கள் வழிபட வேண்டியது அன்னை கருமாரி, ரொம்ப பவர்ஃபுல். அது திருமணம் ஆகாம ரொம்ப நாள் இருப்பார்கள், குழந்தை வரத்திற்காக இயங்குபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு அன்னை கருமாரி இந்த வாரம் உங்களுக்கு இந்த முதல் இந்த சந்திரனுடைய அமைப்பு முதல் 2 நாட்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலும் பாக்கி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. வண்டி வாகனங்களும் லேண்டு வாங்குறதும் இந்த வாரம் தாராளமா பண்ணலாம். நீங்க துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் ஒரு கௌரவமான வாரம். அதே போல கான்ட்ராக்ட், பிசினஸ் டீலிங், புதிய முயற்சிகள், சின்ன சின்ன யாத்திரைகள், அதாவது பிசினஸ் நிமித்தமான ட்ரிப் அத்தனையுமே வெற்றியை அடையக்கூடிய வாரம். பிறகு நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், அதாவது பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்றும். சிம்மம் உங்களுக்கு லாபாதிபதி, சிம்மம் எதிரி தான், ஆனா சிம்மாதிபதி சிம்மத்திலே உட்கார்ந்து அங்கு புதனுடைய 12க்கு உண்டான புதனுடைய போது செலவு தான், அது இன்வெஸ்ட்மெண்ட். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த வாரம் முயற்சி செய்யுங்கள். புதிய புதிய திட்டங்கள், அதாவது இந்த எஸ்ஐபி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது ஆர்பிஐல போடலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்கள்ல நல்லா கொஞ்சம் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு அது நிறைய பிளான்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனி 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பார்க்கிறார். அப்படிங்கும்போது செவ்வாய் 7 கொண்டாடணும். கணவன் மனைவிக்குள்ள வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது சண்டை போடாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது இந்த சுக்கிரன் நிமித்தமான விஷயங்கள், அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும்,
பிறகு வந்து உணவுப் பொருள்கள் ஆகட்டும், கலர்ஃபுல்லான உணவுப் பொருள்கள் ஆகட்டும், அதாவது மாடலிங் இந்த மாதிரியான செக்டர்ல இருப்பவர்கள் ஆகட்டும், எல்லாருக்கும் நல்ல லாபம் உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்கள், அதாவது முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம். வேலை கிடைக்காதவர்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அரசியல்ல ஆதாயம் கிடைக்கிறது, பிறகு கொஞ்சம் வந்து நம்பர் 2 மணி கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. முக்கியமாக துலா ராசியில் வெளிநாடுகளில் கிரீன் கார்டு வேண்டும் அப்படிங்கிறவர்கள், அந்தந்த நாடுகளில் குடியுரிமை வேணும், இல்லை அங்கே ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு ஆதாயம். லவ் ப்ரப்போசல் வேண்டாம். திருமண ஏற்பாடுகள் எப்படி அப்படின்னாக்கா, சொந்தத்தில் வேண்டாம். சொந்தத்தில் அமையாது, இருந்தாலும் சொந்தத்தில் அமைந்தாலும் நம்ம வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். அதே போன்று துளாராசிக்காரர்களுக்கு, கர்ப்பவதிகளுக்கு நம்ம கர்ப்பரக்ஷாம்பிகையினுடைய பிரசாதம் கிடைக்கிறது. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய கோயிலில் வந்து அவர்களுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏனென்றால் ராகு வந்து 5ஆம் இடம், சூரியன் நேராக சிம்மாதிபதி சிம்மத்தில் உட்காந்து ராகுவை பார்க்கறது, கர்ப்பஸ்தானத்தை அதில் கேத்து இருக்கிறதுனால தேவையில்லாத பயங்களும், பிறகு ஆரம்பத்தில் வந்து சில கொஞ்சம் டவுட்டு, சந்தேகம், மனக்குழப்பம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனால் அம்பாளுடைய வழிபாடு பண்ணுவது நல்லது. கல்வியில் வந்து ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுபவர்கள் தீசிஸை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணலாம். பிறகு +1 எடுக்கும்போது என்ன சப்ஜெக்ட் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு சூரியன் புதனுடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு, ஹயக்ரீவ ஜெயந்தி வந்து உங்களுக்கு 5ஆம் தேதியாக வருகிறது. அன்றைக்கு போய் ஒரு கோயிலுக்கு போய் அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய குழப்பங்கள் நீங்கும். பிறகு ஷேர் மார்க்கெட்ல நல்ல வருமானம் உண்டு பிசினஸ் ரீதியாக. எதுல என்ன கேட்டால், இந்த டிராவல்ஸ், டூரிஸ்ட் ரிலேட்டடு, பிறகு வந்து பெரிய பெரிய அதாவது வந்து கம்பெனிஸ் வந்து இந்த அலங்கார பொருள்களை வந்து விற்கக்கூடிய, அது வந்து சென்ட்டாக இருக்கலாம், லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், அல்லது காஸ்மெட்டிக்ஸ் வந்து பவுடர் சம்மந்தப்பட்ட எத்தனையோ க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஷேரில் போட்டேன்னாக்கா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமே. அதாவது திடீரென்று அதிர்ஷ்டமும் பிறகு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரம் துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 9ஆம் இடம், சொல்லப்போனால் 12க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல, பிறகு 2க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் கலக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்தோம்னா, இந்த விளையாட்டு நிமித்தமானது, பிறகு சுக்கிரனுடைய அலங்கார பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், பிறகு முக்கியமாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள், இதிலெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் உண்டு. பிறகு குழந்தைகளுக்கு முயற்சி இந்த வாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் வீடு மாறுவதில் கொஞ்சம் தாமதியுங்கள். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ரிஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட கொஞ்சம் ஒத்தி போடுவது தான் நல்லது நமக்கு. ஏன் அப்படின்னாக்கா, 8க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருந்து 10க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் இஷ்யூ உண்டு. கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்பவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைத்து நல்ல ரெக்கக்னேஷன் திடீரென்று கிடைக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்ம வலுவுடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறகு கேத்துவோட சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பொறாமைகள், பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு உங்களுக்கு. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவர்கள், பிரைவேட்ல ஒர்க் பண்ணுபவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர் போயிட்டு வரக்கூடிய, அதாவது இஷ்டமே இல்லாமல் நான் வந்து அமைதியாக என்னுடைய இடத்துல இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் அலைச்சலும், பிறகு வந்து தேவையில்லாத ஆன்சைட்டுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணி, அதாவது கம்பல் பண்ணி உங்களை வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் அப்படி போயிட்டு வாருங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கும். குழந்தைகளுடன் ஜாக்கிரதையாக இருக்குங்க. அம்மாவனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை தேவை. அப்பாவனுடைய பிஸ்னஸ் ஏற்று நடத்துபவர்களுக்கு அப்பாவனுடைய அந்த ஒரு அன்பு கட்டளை இதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் அவர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சகோதரர்களுக்குள்ள மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சண்டை வரக்கூடிய சான்சஸ் உண்டு. பிறகு லவ் ப்ரப்போஸ் பண்ணது சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏனென்றால் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிற அதிர்ஷ்டகரமான வாரம் தான். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டகரமான வாரம். லாபம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எதிர்பாராம வந்து உங்களுடைய பழைய சிநேகிதமோ பழைய உறவுகளோ உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு வருவார்கள். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவலை இல்லாத ஒரு நாள். அதாவது முதல்ல ஒரு 2 நாட்களுக்கு அந்த சந்திரன் வந்து தலையிலேயே உட்காந்து, 9க்கு உண்டானவன் இல்லையா, தலையிலே உட்கார்னால கொஞ்சம் வந்து பொறுப்புகள் அதிகமாக சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்து அதை சாதிப்பீர்கள்.
குழந்தைக்கு தான் இந்த வாரம் ட்ரை பண்ண வேண்டான்ட்டு. பிறகு திருமணம் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, தன்னை விட மூத்தவர்களை வந்து ஒரு வரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வந்து 1 வயது 2 வயது மூத்தவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப நன்மை தான் நடக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் மந்தமான அல்லது திசையை திருப்பி விடக்கூடிய குழப்பமாக ஒரு வாரமாக இருக்கிறதுனால தீசிஸ் சப்மிட் பண்ணக்கூடிய PhD போன்றவர்களை இன்னும் ஒரு வாரம் நம்ம தாமதிக்கிறது நல்லது. அதே போல +1 +2 படிக்கக்கூடிய என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த வாரம் தீர்மானம் பண்ணிக்கலாம். இந்த வாரம் எப்படி தீர்மானம் பண்ணாலும் குழப்பிட்டுரும். ஒரு வீடு மாற வேண்டான்ட்டேன். அப்புறம் தூக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கும். தூக்கத்தை குறைக்காதீர்கள். முக்கியமா வந்து மொபைலை வந்து நோண்டப்படாது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம். அது என்ன ஆயிடுன்னா தூக்கமே இல்லாமல் போயிடும். தூக்கம் வந்து ஒரு நாள் தூங்கலைன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் உடம்புக்குன்னு நமக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் வந்து மெடிக்கலாக இருந்த அந்த ரகசியங்கள்லாம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய லாபம். அதை மட்டும் குறைக்காம பார்த்து கொள்ளுங்கள். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு ரிலாக்ஸ்டான வாரம். பல விஷயங்கள ரிலாக்ஸ்டான வாரம். சில விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டியதில்லை என்று நீங்களே முடிவெடுத்து விடுவீர்கள். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிடுவோம். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் தேவைப்பா அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். இருந்தாலும் இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு முக்கியமா லேண்ட் விஷயங்கள்ல வந்து டீல் பண்ணும்போது கொஞ்சம் தேவையில்லாம தள்ளி போற மாதிரி இருக்கும். தள்ளி போனா விட்டுடுங்க. இல்லை நான் முடிச்சுதான் பார்ப்பேன், கொஞ்சம் கூடையோ குறைச்சோ வச்சு நான் முடிச்சு பார்ப்பேன்லாம் வம்பு பிடிக்காதீர்கள். வேண்டாம், விட்டுடலாம். வீட்டுல மராமத்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அதனால அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வேண்டாம். சுவாமிஜி எத்தனை பேருக்கு சொல்றது வண்டி வாகனங்கள் வேண்டாம்னாக்கா, இது வாங்கினா ஏதாவது பிரச்சனை. ஆனா செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் வாங்கலாம். பிறகு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். 11க்கு உண்டானவர், பிறகு 6க்கு உண்டானவர். அதாவது ஒரு மறைவுஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இன்னொரு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. அதனால கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல லாபம் உண்டு. மூத்த சகோதரன் மூலமாக கண்டிப்பாக லாபம் உண்டு. சகோதரியின் மூலமாகவும் லாபம் உண்டு. புதிதாக படித்த படிப்புக்கு வேலை உண்டு. வெளிநாடுகள் வந்து போய் படிப்புக்கு ஒரு என்வாயர்மெண்ட், நம்ம தொழிலையே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ அல்லது ஒரு நம்ம வீட்லயே கூட வந்து நம்மளை ரூம் மாத்திடுவாங்க, நீங்க இங்க படுத்துங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு இது நடக்குமா. அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்றத்தகுந்த, முதல்ல கொஞ்சம் சங்கடமா இருக்கும், என்ன மாத்திட்டாங்களேன்னு. ஆனா அது ஏற்றத்தகுந்த வகையில் இருக்கும். புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய வாரம். லவ் வந்து வெளிநாடுகளிலும் ஒர்க் பிளேஸ்லையும் லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆண் குழந்தைக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஆண் குழந்தை வாரிசு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. பிறகு கௌரவம் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறதோ அல்லது ஒரு ஆஃபீஸ்லயோ அல்லது வந்து ஒர்க்கர்ஸ் மத்தியிலையோ அல்லது நண்பர்களுக்கு நடுவுலையோ ஒரு ரெக்கக்னேஷன், உங்களுக்குன்னு ஒரு அவார்டு, ஒரு இது ஏதாவது ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக உங்களுடைய விளையாட்டு வந்து செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது சனிக்கிழமைகளிலோ நடக்கும்போது நீங்கள் ஹனுமனுடைய அந்த ஒரு மந்திரத்தை, ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா, ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா, இதை வந்து நீங்க ஜபம் பண்ணிட்டு போக வேண்டும். போனோம்னாக்கா நமக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. 5க்கு உண்டானவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அது வந்து நமக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமாகிறது. இருந்தாலும் விளையாட்டு, போட்டி, வீரம், மல்யுத்தம் இதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். சரி, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துல டக்குன்னு நமக்கு பாசிட்டிவான ஒரு மாறுபாடுகள் உண்டு. அப்பாவனுடைய விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் உண்டு. அது ஒன்று சண்டையாக இருக்கலாம். அவர்களுக்கு உடல் நலத்துல ஏதாவது வந்து சில அசௌகரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலும் கூட முதல் 2 நாட்களுக்கு கொஞ்சம் வந்து எமோஷனலாக உங்களோட கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டச்சிங், ஒரு பாண்டிங் இந்த மாதிரியான ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிகளுக்குள்ள இருந்த நிறைய பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்க்க முடியும். ஆனால் வீடு, சொத்து, அசையாத சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேச்சு எடுக்க வேண்டாம் இந்த வாரம். அவ்வளவுதான். ஆக தனுர் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்கள் போவதும், பிறகு வந்து புதிய ஜாபுகள் வந்து அடைவதும், புதிய அதாவது உத்தியோகம் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு வாரமே, நல்ல வாரம்தான். கவலையே பட வேண்டாம். ஹனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு சொத்துகள், லேண்டு, லிட்டிகேஷன்ஸ், வீடு, பிறகு ஈவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான வாரம். என்ன விஷயத்துல சேலஞ்சிங்கான வாரம்னாக்கா, புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தடை வந்துகிட்டே இருக்கும்.
இருந்தாலும் விட வேண்டாம். நீங்க கண்டிப்பாக மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏனென்றால் கேந்திராதிபதி கோணத்துல இருக்கிறதும் நல்லது, கோணாதிபதி கேந்திரத்துக்கு வருவதும் நல்லது. 8க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவர்மெண்ட் விஷயத்துல லீகலாத ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுனாக்கா இந்த வாரம் அப்படியே தொடாமையே விட்டு விடுங்கள், அது நமக்கு நன்மையை பயக்கும். பிறகு சகோதர விஷயத்துல இளைய சகோதரன் கிட்ட வந்து இளைய சகோதரனோ சகோதரியோ இவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப வந்து ஒரு ஒரு கேப் வந்து வைத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது கேப்னாக்க ஒரு சண்டையோ சச்சரவோ இந்த மாதிரியான விஷயத்தை உருவாக்கிக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இருந்த விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மகர ராசிக்காரர்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அதாவது வேறு யாராவதுடைய பழக்கமானது தேவையில்லாத சந்தேகத்தை வந்து கிளப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. என்ன சுவாமிஜி நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, இல்லை, சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் 12க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது இது ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம். எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ஏற்ற வேலை தேடக்கூடிய விஷயத்துல, வாய்ப்புகள் தேடக்கூடிய விஷயத்துல, நட்புகளை அமைக்கக்கூடிய விஷயங்கள்ல, உங்களுக்கு வேலைக்காரர்கள் அமையக்கூடிய விஷயங்கள்ல, கடன் பெறக்கூடிய விஷயங்கள்ல, வீடு சொத்து பிசினஸ் இதற்குண்டான கடன் பெற வேண்டிய விஷயங்கள்ல இத்தனை விஷயங்கள்ல நன்மை இருக்கிறது. கல்யாணம் கைகூடும், லவ் கைகூடும், பிறகு குழந்தை வரும், நல்ல குழந்தை வருமானது இருக்கிறது. கொஞ்சம் வந்து பேச்சுல வந்து கொஞ்சம் வந்து தடுமாற்றம் இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. நம்ம நல்லபடியாக கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஆனால் நமக்கு முன்னாடி பண்ணினவங்க டெலிவரி பண்ணவங்க வந்து பக்காவாக பண்ணிடுவான்னு தடுமாற்றம். அதனால அந்த பேச்சு தடுமாற்றத்தை வந்து வைத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஓம் பம் பத்ர காளியை நமஹ இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே போனோம்னாக்கா கண்டிப்பாக அந்த வாக் சக்தி உங்களுடன் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து வீட்டை விட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனால வீட்டுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்காரர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து நினைப்பவர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் புனர்வசு நட்சத்திரத்தை வந்து தாண்டணும். அதனால இப்போதைக்கு அந்த முடிவு வேண்டாம். ஆனா வெளிநாடுகளில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் கேத்துவோட இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் யோசனை பண்ணினால் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுவும் கூட சூரியனுடைய விஷயத்துல சோலார் சிஸ்டமாக இருக்கட்டும், சூரியனுடைய காரகத்துவம், பிறகு புதனுடைய காரகத்துவத்திலும் கூட உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, விளையாட்டு துறையில், பிறகு வந்து டிராவல் ஏஜென்ட்ஸ், அதாவது கூட்ஸ் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய வாகனங்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிகளை ஷேர் பண்றது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா நம்ம வந்து அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமும் அதே போன்ற நல்ல வளர்ச்சியும், பிறகு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு வந்து அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 12க்குண்டானவர், பிறகு 3க்குண்டானவர் இருந்தாலும் இந்த வாரம் வந்து குருவனுடைய அமைப்பினால உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்கள், பிறகு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட்ல தடை வந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், நம்ம வந்து வாய்ப்பு வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு தான் போகும். கண்டிப்பாக வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், பிசினஸ் வாய்ப்புகளாக இருந்தாலும், பிறகு வரன் அதாவது வாழ்க்கை துணைக்கு உண்டான வாய்ப்புகளாக இருந்தாலும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வந்து நண்பனுடைய வீட்டுக்கோ போகும்போது டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து யாராவது உங்களை பார்த்து, அது பெண்களா இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையரிடம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரப்போஸ்னா வரம் கேட்க வருவார்கள். அதே போன்ற நீங்கள் பையனா இருந்தால் நீங்களே அங்க பார்ப்பீங்க. அதாவது வந்து இவங்க நம்முடைய வாழ்க்கை துணையா வருவதற்கு நன்மையா இருக்கும். சரி, ஆனா நீங்க போய் டைரக்டா பேசிடாதீங்க, அது வம்பு. ஏன்னா இப்ப வந்து சனி உட்கார்ந்துட்டு இருக்காரா, 12க்கு உண்டானவரா, அது எதாவது செவ்வாய் வேற பார்க்கிறாரா, அவர் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து எதிரியா, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் தான் பிசினஸ்க்கு உண்டானவர். அதனால 2 டீலிங், பிசினஸ் டீலிங், ஃபேமிலி டீலிங். பிசினஸ் டீலிங் தாராளமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆட்டை வித்து மாட்டுல போட்டு, மாட்டை வித்து ஆட்டுல போட்டு, ஏதோ சொல்லுவோம் இல்லையா. தமிழ்நாட்டுல வந்து அந்த கலோக்கியெல்லாம் சொல்ற பழமொழி எல்லாம் வந்து அவ்வளவு ஆப்டா இருக்கும். பெரிய பெரிய விஷயத்தெல்லாம், கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். இது எவ்வளவு பெரிய விஷயம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை.
பரத்தை மறைத்தது பார்முதல் புகுதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் புகுதமே அப்படிங்கிற பெரிய சமாச்சாரத்தை கல்ல கண்ட நாயக்கான நாய கண்ட கல்ல காணும். இதை வந்து அதாவது ஒரு காமெடியா வந்து ஏதோ ஒரு திரைப்படத்துல வந்து அது நமக்கு அர்த்தமே புரியாம போயிடுச்சு. கல்லுன்னு பார்க்கும்போது ஒரு நாய் வந்து கல்லுல வந்து ஒரு நாய் பண்ணியிருக்காங்க. அதை நாய் பார்க்கும்போது கல்லை காணும், நாய் இருக்கு அப்படிங்கும்போது கல்லை காணும், கல்லு தாங்கும்போது நாய் காண போயிடுது. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு, அதாவது பழமொழிக்காக சொல்ல வந்தேன், இவர்களுக்கு வந்து இதை தூக்கி அதை தூக்கி இதை தூக்கி ஏதோ ஒன்று சாதித்து விடுவார்கள். பண்ணுங்க, தைரியமா பண்ணலாம். ஆனா ஹனுமனுடைய அல்லது அன்னை காளியினுடைய வழிபாடு, திருமண உறவுகளில் கொஞ்சம் வந்து உங்களுடைய கேப், உங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போவதற்கு சில சான்ஸ்கள் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம திருமண உறவுல வாழ்க்கை துணையோட வெளியூர் வெளிமாநிலங்கள்லாம் போனா கொஞ்சம் பேசுங்க. அதாவது தனிமை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இதுதான். யாருமே தனியா இருக்கிறதுக்கு விரும்புறதில்லை. எக்ஸப்ட், அதாவது தனிமை அப்படிங்கிறது யாருக்கு இனிமைன்னாக்கா யோக சாதனம் செய்பவர்கள், ஆன்மீக சாதனம் செய்பவர்கள். ஆனா எல்லாருக்கும் அந்த பக்குவம் வந்துடாது இல்லையா? ஆனால் வாழ்க்கை துணையுடன் முக்கியமாக உங்களுடைய சகோதர சகோதரர்களிடமும் பேசுங்கள். நீங்க வெளிநாட்டுல படிக்கிறீர்கள், எங்கேயோ வெளியூர்னா அது பேசுங்க. 5ஆம் இடத்துல வந்து லாபாதிபதி இருக்கிறதுங்கிறது வந்து ஃபினான்சியல் செக்டர்ஸுக்கு, பிறகு படிப்புல வந்து PhD பண்ணுபவர்களுக்கு, எல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அதாவது வந்து அவர்கள் வந்து யூஜியா இருந்தாலும் சரி, பிஜியா இருந்தாலும் சரி, அல்லது ஹையர் செகண்டரியில இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு லாபம் தான். கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் +2 மாணவர்களுக்கு. அவர்களுக்கு ஹயக்ரீவருடைய ஜெயந்தி அன்று நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஹயக்ரீவருடைய ஜெயந்தி 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக வருகிறது, ஓணம் பண்டிகை அன்று. கும்பராசியில வந்து ராகு லக்னத்துல இருக்கிறது சில விஷயத்துல ரொம்ப நன்மை, வாய்ப்புகள் வந்து வீடு தேடி வரும்னு நான் சொன்னேன். அதை மட்டும் விட்டுடாம பிடித்து கொள்ளுவோம். திருமண ஏற்பாடுகள் நடக்கும். பிறகு குழந்தை வரம் உண்டு. ஆனால் கர்ப்பஸ்திரிகள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னாக்கா தேவையில்லாம வந்து நம்ம அலைச்சல் வெளியூர் வெளிமாநிலங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் வந்து நம்ம பேசும்போது நம்ம கொஞ்சம் உடனடியாக ரிப்ளை கொடுக்கணும், தாமதிக்க வேண்டாம். எந்த ஒரு மெசேஜ் போட்டு நாளைக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிசினஸ் விஷயத்துல விட வேண்டாம். வீட்லயும் அப்படிதான். குடும்பத்துல இருந்து யாராவது கான்டாக்ட் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள பண்ணிடுங்க. 2-3 நாட்கள் கடத்தாதீர்கள். அதுதான் நமக்கு என்ன ஆடும், லேகிங் ஆடும். மற்றபடி இந்த புதிய வாய்ப்புகளுடன் நல்ல ஒரு மகத்தான பிரயோஜனம் கொண்ட ஒரு வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் வந்து உங்களுடைய சுக்கிரன் வந்து, அதாவது 8க்கு உண்டானவன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது சில விஷயங்கள்ல வந்து படிப்பு விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. டக்குன்னு ஒரு, அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து 3க்கும் பிறகு 8க்கும் உண்டானவர். ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது படிப்பு விஷயமான சூக்ஷ்மமான விஷயங்களும், பிறகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சூக்ஷ்மமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியா வரும். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பெற்று வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பிறகு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் ஒரு போராட்டம், ஒரு வாக்குவாதம், பிறகு நண்பர்களுடன் சில போராட்டங்கள், சில வாக்குவாதங்கள், அதனால கொஞ்சம் வந்து நமக்கு பண இழப்புகள் அல்லது மன சங்கடங்கள் தோன்றுவது வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து பைரவருடைய உபாசனை, அதாவது பைரவருடைய கோயிலுக்கு போறது, பைரவர் வந்து எல்லா சிவன் கோயிலையும் பைரவரை போய் பார்த்துட்டு வர்றது இந்த விஷயங்களுக்கு தீர்வாக அமையும். பிறகு முக்கியமாக ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் உண்டு. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க, நல்ல லாபம் உண்டு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்குவது, பிறகு பிசினஸ்க்கு வந்து புதிதாக வந்து ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, படித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமே. முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி இருக்கிறதுனால மீட்டிங்க்கு வந்து நீங்க போய் பேசாம உங்களுக்கு சார்பா வேற யாரையாவது பேச சொல்லி நீங்கள் அவர்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு பாஸ் மாதிரி இருந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. நீங்களே போய் இப்போ நான் போய் டெலிவரி பண்றேன், நான் போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு போக வேண்டாம். அது கொஞ்சம் லேகிங் ஆகுவதற்கு சான்சஸ் உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் அல்லது வெளியூர் போக வேண்டும் அப்படிங்கிறவர்கள் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் மிகுந்த ஒரு அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நம்முடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது இந்த வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக பிரயோஜனமாகவே அமையும். வயிற்று விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. பிறகு வயிற்று உபாதைகளோட சேர்ந்து
உங்களுக்கு சிறுநீரகத்திலையும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கு. அதனால என்ன பண்ணணும், தண்ணி எங்க போனாலும் சுத்தமான தண்ணியை வந்து நம்ம நீர் உட்கொள்ள வேண்டும். வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. திருமணம் ஏற்பாடுகள் லவ் ப்ரப்போசல் ஆகி டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல வந்து, அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய 5க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல குரு பார்வையில் உட்கார்றதுக்கு வந்து பெரிய விஷயங்கள். கல்வி ஸ்தாபனத்தில் இருப்பவர்கள், பிறகு வந்து நகை கடைகள் வைத்திருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், பிறகு வந்து நிர்வாகங்களில் பெரிய பெரிய நிர்வாகங்களில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனையுமே செவ்வாய் புதன் வியாழன் பிறகு வெள்ளி எல்லாம், அதாவது சனிக்கிழமை வரைக்குமே நல்ல யோகம் இருக்கிறது. ஞாயிறு திங்களை விட்டுட்டோம்னாக்கா எல்லா இடத்துலையுமே நல்ல யோகம் இருக்கு. ஞாயிறு திங்களும் சில விஷயங்கள்ல நன்மை கொடுக்கும். பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். மீன ராசிக்காரர்கள் உண்மையிலேயே கவர்மெண்ட்ல வேலை செய்தார்கள் என்றால் ப்ரமோஷனுக்கு ஏற்ற ஒரு நேரம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக, நான் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போக வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் முக்கியமான வாரம். நீங்கள் பேப்பர் போடணும் அப்படிங்கிறது இல்லை. வெளிநாட்டில் வந்து நான் ஒரு வேலை மாறிக்கிறேன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த வாரம் பண்ணலாம். அடுத்த வாரம் வந்து நம்ம வேலையை மாறிக்கொள்ளலாம், அதை பேப்பர் போடலாம். பேப்பர் போட்டாலும் 3 மாதம் கழிச்சு தானே, இருந்தாலும் பேப்பர் போடணும் அப்படின்னு நினைத்தால் இந்த வாரம் போடலாம். பிறகு வெளிநாடுகளில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமாக நீங்கள் ஹாஸ்டலை விட்டு இரவு நேரங்களில் வெளியில் போக வேண்டாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயங்கள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவோட சண்டை போடுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த வாரம். ஆனால் முக்கியமாக என்ன தெரியுமா, காம்ப்ளெக்ஸை நீங்கள் வந்து விடணும். இந்த வாரம் வந்து கொஞ்சம் வந்து யாராவது ஒரு என்னைக்காவது சொன்ன கமெண்ட்ஸ் நம்ம காதுக்கு வந்துடும், மனசை வந்து ரொம்ப குத்துவோம். உடனே அப்படியே வெகுண்டு எழுந்து விட வேண்டாம். ஏன்னா அவர்களே மாறி இருப்பாங்க இப்போ. அதனால தேவையில்லாத அந்த ஒரு கால விரயமானது தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் சனியினுடைய இந்த அமைப்பு, செவ்வாய் பார்க்குற ஒரு அமைப்பு. அதனால அதை மட்டும் வேண்டாம். மற்றபடி மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பாக்கியமான வாரம் என்றால் மிக இல்லை. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளும் நீங்கி முழுமையாக அவர்கள் அனைவருக்கும் சௌபாகியமும் ஐஸ்வர்யமும் லட்சுமி கட்டாட்சமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.